ஆனால் இந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் நேற்று முளைத்தவர்களாம் இதுக்கு சவால் விடுறோம். காலக்கோளாறு, என்ன செய்வது? ஆனால் ஒன்று, இந்த கட்சியை எதிர்த்தவன் அல்லது எதிர்க்க நினைத்தவன் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறான் என்பது வரலாறு. நான் சாபமிடவில்லை, வரலாறை சொல்லுகிறேன். ஆகவே ஏதோ புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக பெருக்கும்னு சொல்லுவாங்க. தொடப்பம் கொஞ்ச நாள் தேஞ்சிடும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இயக்கம் செய்திருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நேற்று ஒருவர் அதிகமாக பேசுகிறார், மன்னர் ஆட்சி என்றெல்லாம் பேசுகிறார்கள். அடிப்படையாக சட்டத்துறை என்பதற்காக சொல்கிறேன். எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கிற பெருமையே, திமுகவில் இருக்கிற தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் விடுதலை, நம்முடைய என்ஆர் இளங்கோ, வில்சன், ஏறத்தாழ 10-15 சீனியர் அட்வொகேட்டை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட நாம் நேற்று ஒருவர் பேசுகிறார், மன்னராட்சி, இது குடியரசு நாடு. தேர்தலில் நின்று 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து அப்படி மெஜாரிட்டியாக வருகிற ஒரு கட்சி தான் நாட்டை ஆள வேண்டும் என்பது சட்டம்.